பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியது அக்கட்சியினர் கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து அண்ணாமலை, சீமான், தமிழிசை சவுந்தரராஜன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பலரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக பேசவில்லை. இதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது பல தகவல்கள் அதிமுகவினர் பகிர்ந்து கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை எழுநகரில் நமக்கு நாமே திட்டத்தில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடத்தில் அமைந்துள்ள மாண்டிசேரி மழலையர் வகுப்புகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வரிடம் அதானி ஊழல் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிக்கை கொடுத்துள்ளார். அதற்கு உங்களின் பதில் என்ன என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தமிழக முதலமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸிற்கு வேற வேலை இல்லை, ஆனால் தினமும் ஏதாவது ஒரு அறிவிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். இந்நிலையில் முதல்வரின் பேச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினரை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் முதல்வரின் பேச்சுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியதை தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியான ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்து பேசியது தவறு என சீமான், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இது குறித்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. மேலும் அதிமுகவினர் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க கூடாது என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது அதிமுகவினர் சில தகவல்கள் பகிர்ந்து கொண்டனர். ராமதாஸ் குறித்த பேச்சுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினாலும் மன்னிப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என அமைச்சர்கள் சேகர்பாபு, சிவசங்கர் உள்ளிட்டோர் கூறினர். மேலும் சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாதால் தான் ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்தார் என கூறப்படுகிறது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்தது தொடர்பாக பேசவில்லை. இதற்கு பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது சில தகவல்கள் அதிமுகவினர் பகிர்ந்து கொண்டனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தர வேண்டும் என ராமதாஸ் தரப்பு கோரிக்கை வைத்தது. எடப்பாடியும் உடனடியாக அதை நிறைவேற்றினார். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் அதிமுக துரோகம் செய்துவிட்டது என ராமதாஸ் கூறினார். ஆனால் ராமதாஸ் கேட்டுக்கொண்டதால் தான் அப்போதைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கினார். எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வருகின்றனர். சசிகலாவின் காலை பிடித்தவர் கரப்பான் பூச்சி போல் உருண்டா வருவார் என விமர்சித்தனர். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசக்கூடாது என எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை. தமக்காக பேசாதவர்களுக்கு தாம் ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக பேசவில்லை. மேலும் அதிமுக தயவால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீண்டும் சட்டசபைக்குள் சென்ற நிலையில் மக்களவைத் தேர்தல் கடைசி நேரம் வரை பேச்சு நடத்திவிட்டு இறுதியில் பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கூட்டணி வைத்துக் கொண்டதால் பாமக மீது கோபம் ஏற்பட்டதால் தான் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸுக்கு ஆதரவாக பேசவில்லை என்கிறார் அதிமுகவினர்.